ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் டெய்லி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரி பண்ணுறதுக்கான டயட்டு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமான டெஸ்ட்டு சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதே மாதிரி ஏதாவது குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய விரதங்கள், ஆண்களுக்கு அவங்களோட விந்தணுக்களோட குவாலிட்டிக்கு, விந்தணுக்களோட எண்ணிக்கைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ அது ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்தி எப்படி அவங்களோட விந்தணு எண்ணிக்கையும் விந்தணுவோட குவாலிட்டியும் அதிகரித்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பெண்களை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆண்களுக்கும் அவங்களோட விந்தணுவோட குவாலிட்டியும் விந்தணுவோட எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால கருத்தரிக்கவே முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியுது. நம்ம சகோதரிகள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அக்கா என்னோடய ஹஸ்பண்டுக்கு விந்தணு குவாலிட்டியாக இல்லை, நான் கன்சீவ் ஆனாலும் மிஸ்கேரேஜ் ஆகிடுது, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னோட கணவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ அதனால் விந்தணு எண்ணிக்கை அதிகரிக்கலை, விந்தணுவோட குவாலிட்டி இல்லை, விந்தணு வேகம் இல்லை, இப்படின்னு நிறைய சகோதரிகள் நமக்கு கமெண்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விந்தணு பிரச்சனைக்கு மெயின் ரீசனே ஆண்களோட ஹார்மோன். இப்போ எப்படி பெண்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸ் இந்த வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஹார்மோன் எதுன்னு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன். இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட விந்தணு எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், விந்தணு உற்பத்திக்கு, விந்தணுவோட குவாலிட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன். எவ்வளோக்கு அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் நல்லா இருக்கோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு விந்தணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகப்படுத்தி ஸ்பெர்ம் குவாலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரம் கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது பொதுவான விஷயம் தான். நம்ம நேற்று போட்ட வீடியோவில் கூட இது சொல்லியிருக்கோம். இது ஆண் பெண் 2 பேருமே ஈக்குவலாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது என்னது அப்படின்னா, சோக்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ். இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2ம் எதனால் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டெய்லி ஒரு 5 பாதாம், ஒரு 2-3 வால்நட் ஊற வச்சு சாப்பிட்ணும். நீங்கள் இந்த வால்நட் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது பிரெயின் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, பிரெயின் நர்வுக்கு, பிரெயினில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது தான் நமக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகரிக்கும், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஆண்கள் டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி 1 டீஸ்பூன் பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் நம்ம எடுத்துக்கணும். இதில் இருக்கிற ஜிங்க், மெக்னீஷியம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஆண்களோட மசில் ஃபங்க்ஷனை நல்லா பூஸ்டப் பண்ணும், அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டெய்லி 1 டீஸ்பூன் சும்மா அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஜூஸு, ஸ்மூத்தீஸ், அப்படி இல்லைனா சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், வெஜ் சாலட்ஸ், எதில் வேணாலும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது டெய்லி நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதுளம்பழம் இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் 2யும் மிக்ஸ் பண்ணியே நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அதாவது கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் மாதுளம்பழம் 2மே மிக்ஸ் பண்ணி ஒரே ஜூஸாக எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிற நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டும் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட அந்த ஆண்களோட உறுப்பு, அதாவது விதைப்பை, இதெல்லாமே சுற்றி பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணும். பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த விந்தணுவோட ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது உற்பத்தியும் அதிகரிக்கும். அந்த உருவாகிற அந்த விந்து விந்தணு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இது ஃபுல்லாக, அதாவது ஒரு
பூண்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பூண்டு ஃபுல்லாகவே அதில் ஒரு 5-6 பூண்டு இருக்குமா, ஒரு 7 பூண்டு இருக்குமா, அந்த பூண்டை வந்து நீங்கள் வந்து லைட்டாக நல்லெண்ணெயில் வதக்கியோ இல்லை பாலில் வேக வச்சோ, ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது, வேக வச்சோ நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா ஆலிசின் அப்படிங்கிற அதில் இருக்கிற ஒரு விதமான ஃபைட்டோ கெமிக்கல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டரான் ப்ரொடக்ஷனை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலியில் வந்து விட்டமின் சி அண்ட் இண்டோல் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது விந்தணுவோட குவாலிட்டியை அதிகரித்து கொடுக்கும். இதை வந்து ரொம்ப ஆயிலும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப இது இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நிறைய இதில் ரெசிபீஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு வெஜிடபிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த ப்ரொக்கோலியை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கிறது. அதாவது ப்ரோட்டீன் ரிச் டயட்னா என்ன அப்படின்னா புரதச்சத்து நிறைந்த உணவுகள். இது எதுலாம் இருக்கும் அப்படின்னா சிக்கன், அப்புறமா ஃபிஷ்ஷு, மட்டன், எக்கு. மட்டனில் கூட கொலஸ்ட்ரால் இருக்கும், பட் சிக்கன்லேயும் ஃபிஷ்ஷில் எக்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், அதாவது முளைக்கட்டின பயிறு வகைகள், பச்சை பயிறு, காராமணி, கொண்டக்கடலை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அனிமல் சோர்ஸில் எடுத்துக்கிட்டால் நல்லது. அதாவது அனிமல் சோர்ஸ்னால் இந்த மீன், சிக்கன் எடுத்துக்கிட்டிங்க, ஏன்னா அதில் தான் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம என்ன தான் பயிறு வகைகள் எடுத்துக்கிட்டாலுமே அதை இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமான உணவுகளை எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பாடி மசில் அதிகரிக்கும், டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனும் அதிகரிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா. இது வந்து அஸ்வகந்தா கேப்சூல் ஃபார்மில், பவுடர் ஃபார்மில், இல்லை இந்த மாதிரி டீ ஃபார்மில் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அஸ்வகந்தா டீ வந்து டெய்லி ஒரு வேளை, அது காலையிலையோ இல்லை ஈவினிங் நைட் டைம் எடுத்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த அஸ்வகந்தா வந்து டயபெட்டிஸ் இருக்கிற ஆண்களுக்கு கூட டயபெட்டிஸை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும். உங்களுக்கு வந்து நல்ல டெஸ்டோஸ்டரான் லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், விந்தணு உற்பத்தி அதிகரிக்கும், விந்தணு குவாலிட்டியாக இருக்கும், சீக்கிரமாக கருத்தரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 10 to 15 minutes வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது. இந்த விட்டமின் டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டரான் லெவலை அதிகரிக்கிறதுக்கும் ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் டி வந்து கம்மியாக ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத மசில் பெயின், அப்புறமா ஃபேட்டிக், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே அதிகரிக்கும். ஸோ விட்டமின் டி வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயத்தையுமே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஒரு ரெகுலராக ஒரு 2-3 months நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். நான் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி நல்ல வால்நட்ஸ், அப்புறமா ஆல்மண்ட், அப்புறம் அஸ்வகந்தா, இது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.